இந்தியாவில் கடந்த ஓராண்டில் முதலீடுகள் பெருமளவு அதிகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னையில் சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், இந்தியா துடிப்பான நாடாக முன்னேறும் என கூறினார். நெடுஞ்சாலைத் துறையில் ஏராளமான வேலை வாய்ப்புகள் உருவாகியுள்ளதாக தெரிவித்துள்ள பொன் ராதாகிருஷ்ணன், 20,000 கிலோமீட்டர் நீள நெடுஞ்சாலைகளை மேம்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் கூறினார். தமிழக அரசின் உதவியுடன் குளச்சலில் புதிய துறைமுகம் அமைக்கப்படும் எனவும், முதலீட்டுக்கு உகந்த மாநிலமாக தமிழகம் திகழ்ந்து வருவதாகவும் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மாநாட்டில் வளாகத்தில் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியிலும் அவர் இக்கருத்தை தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் அடுத்த சில 2-3 ஆண்டுகளுக்குள்ளாக 20,000 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகளை உருவாக்க வேண்டும். 4 வழிச்சாலை 6 வழிச்சாலைகளாக உருவாக்க வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கின்றோம். அதில் அதிகமான பங்கினை தமிழகத்திற்கு தர வேண்டும் என்று நம்முடைய விருப்பமாக இருந்து கொண்டிருக்கின்றது. கிழக்கு கடற்கரை சாலையை 4 வழிச்சாலையாக தேசிய நெடுஞ்சாலையாக ஏற்க வேண்டும் என்று நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து சாலைகளுக்கும் அதிகப்படியான கவனம் கொடுத்து அதை மேம்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை ஏற்கனவே நாம் சொல்லியிருக்கின்றோம்.